வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி சேனலில் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் தேவை. இது செய்கிறதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு டேட்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். சீடை ரிமூவ் பண்ணிட்டுனா இது மேலே இருக்க தோலையும் எடுத்துக்க போகிறேன். அப்படி செய்யும்போது நமக்கு ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு. அதனால தான் நான் ஃப்ரெஷ் டேட்ஸுங்கிறதெல்லாம் அப்படியே இப்படி எடுத்துருக்கேன். இதே நீங்கள் பழசு இல்லை காஞ்சது எடுக்கிறீங்க அப்படின்னா 10 நிமிஷம் போல் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அது சீடை சுற்றிட்டு ஒயிட் கலரில் ஒரு நார் மாதிரி இருக்கும், ஒரு ஃபைபர் மாதிரி, அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெசிபி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா டேட்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கார்னிஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே பேனில் நெய் எதுவும் சேர்க்காமல் ஆல்ரெடி இருக்க நெய்யிலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டேட்ஸை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டேரெக்டாக நம்ம வேக வைக்காமல் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு ஒரு கப் போல் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டு டேட்ஸையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்ல ஒரு பேஸ்ட் போல் வரும். அடுப்பை ஹோல் ப்ராசஸ்க்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாமல். அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இதை வதக்கும் போது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது கொஞ்சமாக மாறிட்டு வேறு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி டேட்ஸோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அதான் கரெக்டான பதம். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்குவோம். இந்த 300 கிராம் டேட்ஸுக்கு ஒரு 1/4 கப் போல் நெய் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. நெய்யை அட் அ டைமில் அப்படி அப்படி சேர்க்காமல் ஒரு ஸ்பூனாக சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா வெளிவர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க. இங்கே வந்து டேட் சீசனுங்கிறதால இதை வச்சு நிறைய ரெசிபிலாம் செய்யலாம். நம்மளோட சேனலில் கண்டிப்பாக நான் வர அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நார்மலாக டேட்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி செய்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இதில் சுகரோ வேறு எதுவும் சேர்க்காததால் நேச்சுரல் ஸ்வீட்னஸே நமக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது டோட்டலாக குக் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அதோட முக்கியமாக நம்ம கரண்டியில் கிண்டும் போது நம்ம கரண்டியோட சேர்ந்து நல்லா கிளறி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இதை வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரம் போலவே வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 நாள் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பஞ்சாமிர்தம் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும், அதே ஃப்ளேவர் அதே டேஸ்ட் தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பை போட்டு கிளறி எடுத்துக்கலாம். அதை விட முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யும் போதும் ஏலக்காய் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது ஸ்வீட் சாப்பிட்றதால ஏற்பட நெஞ்சரிச்சல்லாம் இல்லாமல் நமக்கு அவாய்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கிளற வேண்டாம், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டெலிஷியஸான டேட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டேட்ஸ் வச்சு நிறைய ரெசிபி நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.